Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.2ல second sumல first point and second point. Find the LCM of the given expression. 4x squared y, 8x cubed y squared. First இந்த 4, 8 ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கணும். 4, 8 ரெண்டுத்துக்கும் LCM எடுத்தோம்னா 2 எடுத்துக்கிறோம்னா 2 2s are 4, 4 2s are 8. திரும்ப 2 ஆல 1 2s are 2, 2 2s are 4. திரும்ப 2 ஆல 1 இந்த 1 டிவைட் ஆகாது. ஸோ 1 அப்படியே வச்சுக்கிறோம். 1 2s are 2. இந்த லாஸ்ட்டில் 1 1 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் 2 into 2 into 2. இந்த லெஃப்ட் சைடு உள்ள 2 into 2 into 2 தான் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ 2 2s are 4, 4 2s are 8. அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு 8. இந்த 8 எல்சிஎம் 8 எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூபு இது ரெண்டுத்தில் ஹையஸ்ட் டிகிரி எது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் கியூபு. அப்போ எக்ஸ் கியூபு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயர்டு இதில் ஹையஸ்ட் டிகிரி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒய் ஸ்கொயர்டு. ஸோ ஒய் ஸ்கொயர்டு எழுதிக்கணும். ஸோ இதுதான் எல்சிஎம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த 9ஐயும் இந்த 12ஐயும் எடுத்து எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 9. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3ஆல் எடுக்கலாம். 3 3s are 9, 4 3s are 12. திரும்ப 3, 1 3s are 3. ஸோ 3ஆல் 4ஐ 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 4 அப்படியே கீழே எழுதிக்கிறோம். திரும்ப 2ஆல் பண்ணலாம். 1 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 1 அப்படியே வச்சுக்கிறோம். 2 2s are 4. திரும்ப 2ஆல் பண்ணலாம். 1 டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். 2ஆல் 2 2s are 4. சாரி 1 2s are 2. இப்போ 1 1 வந்துட்டு லாஸ்ட்டில். அப்போ 3 into 3 into 2 into 2 என்ன வரும்? 2 3, அதாவது 2 3, 3 into 3 into 2 into 2. 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36. 18 2s are 36. ஸோ இந்த 36 இங்கே போட்டுக்கிட்டு இங்கே ஏ கியூப் ஏ ஸ்கொயர்டு எது ஹையஸ்ட் டிகிரி? ஏ கியூப். அப்போ ஏ கியூபை நம்ம எடுத்துக்கணும். பி ஸ்கொயர்டு ரெண்டுமே சேம் ஆகிறனால நம்ம ஒரு பி ஸ்கொயர்டு எடுத்தால் போதும். அதாவது இந்த மாதிரி ஏ கியூப் ஏ ஸ்கொயர்டில் வந்து பவர் ஹையஸ்ட் டிகிரி எடுத்துக்கணும். ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா 1 டைம் எழுதினா போதும். ஒரே ஒரு சி இருக்குது, இங்கே சிஏ இல்லை அப்படின்னாலும் அந்த ஒரு சி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் எல்சிஎம். தட்ஸ் ஆல். 16 12 8. 16 12 8க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 2ஆல் 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8. 2ஆல் 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. 2ஆல் எடுத்துக்கிறோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2s are 4, 3 டிவைட் ஆகாது. ஸோ 3 அப்படியே எடுத்துக்கிறோம். 1 2s are 2, 1 2s are 2. நெக்ஸ்ட்டு 2ஆல் 1 2s are 2, 3 டிவைட் ஆகாது, 1 டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 3 எடுத்துக்கிறோம். 1 அப்படியே இருக்கும். 1 3s are 3, 1 3s are 3. இந்த 1 அப்படியே எழுதிக்கணும் தான். ஸோ லாஸ்ட்டில் 1 1 வந்துருச்சு. 4 2 இருக்குது. 2 into 2 into 2. 1 2 3 4 2 இருக்குது. 4 2 into 3. இப்போ பேலன்ஸ் 2 into 2 4, 4 2s are 8, 8 2s are 16. 16 into 3 என்ன வரும்? 48. 48. ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன எடுத்தோம்? 48. எம்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட் டிகிரி எம் ஸ்கொயர்டு. என் எடுத்துக்கிட்டோம்னா என் ஸ்கொயர் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ என் ஸ்கொயர் மட்டும் ஏதாவது ரெண்டுத்தில் 2 என் ஸ்கொயர் இருக்காங்க, ஒரு என் ஸ்கொயர் எடுத்துட்டா போதும். ஸோ எல்சிஎம் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். பி ஸ்கொயர்ட் மைனஸ் 3p ப்ளஸ் ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கிறோம். பி ஸ்கொயர்ட் மைனஸ் 3p ப்ளஸ் 2 எடுத்துக்கிறோம். இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். லாஸ்ட்டில் உள்ளது ப்ராடக்ட், அதை மேலே எழுதிக்கிறோம். மைனஸ் 3ன்றதை சம் நடுவில் கீழே எழுதிக்கிறோம். மைனஸ் 3ன்றது சம், அதை கீழே எழுதிக்கிறோம். இப்போ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 வரும் அப்படின்னா 1 2s are 2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 3 வரணும். அப்போ இங்கே சிம்பிள் மைனஸ் வரும். இப்போ மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 1 2s are 2. மைனஸையும் காமனாக ஆட் பண்ணும்பொழுது ரெண்டுமே மைனஸ் இதனால மைனஸ் போட்டுக்கிறோம். 1 + 2 3. p² - 3p
ப்ளஸ் 2 இதுக்கு என்ன வரும் p மைனஸ் 1 இன்ட்டு p மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். செகண்ட் p ஸ்கொயர் மைனஸ் 4 எடுத்துக்கிறோம். p ஸ்கொயர் மைனஸ் 4 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா p ஸ்கொயர் மைனஸ் 4 நம்ம p ஸ்கொயர் மாதிரி எழுதலாம், அதாவது 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இதை p ப்ளஸ் 2 இன்ட்டு p ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதலாம். அதாவது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் p மைனஸ் 1 இருக்குது, இங்கே p மைனஸ் 1 இருக்கா இல்லை. ஸோ தேர்ஃபோர் எல்சிஎம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்கே p மைனஸ் 1 இருக்குது, இங்கே p மைனஸ் 1 இல்லை. அப்போ இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது p மைனஸ் 1, அதை எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு p மைனஸ் 2 p மைனஸ் 2ன்னு ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு p ப்ளஸ் 2 ஒன்று தான் இருக்குது, அங்கே இல்லை. ஸோ ஒன்று இருந்தாலும் எழுதிக்கணும். இதுதான் எல்சிஎம். தட்ஸ் ஆல்.